என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மகளிர் சப்போர்ட் எல்லாமே இப்போ வந்து திமுகக்குன்னு மாறிடுச்சு. சொல்லிக்க வேண்டியதான் என்ன இருக்கு, 1000 ரூபா கொடுக்குறோம், புதுமை பெண் திட்டம், இலவச பேருந்து, மகளிர் விடியல் பேருந்து, இவ்வளவு இருக்கு இல்லையா? இதனால என்ன கொடுக்கலாம். அந்த யூனிஃபார்மா இருந்தது அது நல்லா. தலைவர் நின்று பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பேனர் ஒன்று பார்த்தேன். ஒரே பெண் போட்டோ தான் எல்லாத்துலயுமே இருக்கு. அதாவது ஒரு 20 பேர் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 20 பேரும் ஒரே பெண்ணாவே இருக்கு. அது எப்படின்னு தான் எனக்கு ஒரே பெண்கள் எல்லாமே சமம். அதுக்கு தான் ஒரே பெண் போட்டோ எடுத்து வேற வேற இதுல கொண்டு கொடுத்துருக்காங்க, வேற வேற யூனிஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண ஒரு மிக ஒரு பிரில்லியண்டான ஒரு நபர்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கூட்டத்தை பார்த்து கதறுவாங்கன்னு சொன்னது ஒரு சிந்தனையை ஏற்படுத்துது. யார் கூட்டத்தை பார்த்து யாரு கதறாங்கன்றது இல்ல தெரியல. ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்து கதறுவாங்க அப்படின்னா அப்போ நீங்க எந்த கூட்டத்தை பார்த்து நீங்க கதறி இருக்கீங்க? நீங்க முடிவு பண்ணிட்டா போதும், வீட்லயும் சரி நாட்டிலையும் சரி அதை மாத்தவே முடியாது அப்படின்றது. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஓஹோ, இல்ல வீட்டுல முடிவு பண்ணிட்டா எதையும் மாத்த முடியாது அப்படின்றது. அப்ப ஏதோ முடிவு பண்ணிருக்காங்க வீட்டுல, அதை மாத்த முடியல. அந்த கிச்சன் கேபினெட்ன்றது அதுதான் போல. ஆசிரியர்கள் போராட்டம் 4வது நான்கா இன்னைக்கு தொடருது. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தொடருது. அங்கேயும் பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்களை தான் கைது பண்றீங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது, அங்கேயும் பெண்கள் இருக்காங்க, அவங்கள தான் கைது பண்றீங்க. ஆனா மகளிருக்கான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. உத்தரப்பிரதேசத்தை பார், மத்திய பிரதேசத்தை பார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் நம்ம சிங்கப்பூரை பார்த்துடக்கூடாது. சிங்கப்பூருக்குலாம் எங்க போறீங்க? அதர் கண்ட்ரிஸ்க்கு போகாதீங்க. ஏர்போர்ட்ல இருந்து வெளில வரும்போது அந்த கூட்ட நெரிசல்ல தடுக்கி கீழே உடனே குடிச்சிட்டு வந்துட்டாரு பாரு, நல்லா போட்டார், ஆட்டம் போட்டாருன்னு ஒரு பேச்சு கிளப்பி விட்டாங்க. கல்லாடி தான் விழுந்தார். ஃபுல் போதை நடக்கவே முடியல. காஸ்ட்லி சரக்கு தானே குடிச்சிருப்பாரு. இருக்கட்டும், அதுக்காக தள்ளாடலாமா, கீழே விடலாமா? நீங்கள் விஜயகாந்தை போல விஜயை ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. அது இப்போதைக்கு நடக்காத விஷயம். நீங்கள் சும்மா ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடலாம், இவர் ஒரு மீம் மெட்டீரியல் ஆக்கிடலாம் அப்படின்னீங்கன்னா அது வேற, இது வேற. அது வேற காலம், இது வேற காலம். அது வேறு களம், இது வேறு களம். விஜய் அவர்களை ஒரு விஜயகாந்தை ஆக்கிடக்கூடாது. நம்ம விஜயகாந்த் அவர்களை விட்டுட்டோம், மிஸ் பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்தை விஜய்கிட்ட விட்டுடக்கூடாதுன்றதுல ஒரு உறுதியாக இருக்காங்க. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷயம் நிகழ்ச்சியில் தற்போது நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றி கொண்டு இருக்கிறார். பல்லடத்தில் முடிச்சிட்டாரா? பல்லடத்தில் வந்து மகளிர் மாநாடு ஸ்டாலின் பேசியிருக்காங்க, சின்னவரும் பேசியிருக்காரு, கனிமொழி அக்காவும் பேசியிருக்காங்க. கனிமொழி அக்கா வழக்கம் போல் சொல்கிற மாதிரி நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான், பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் மாதிரிலாம் இங்கே நடக்கவே இல்லை, நம்ம ஆட்சியில் வந்து நடக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சின்னவர் வந்து இன்னொரு 10 நாளைக்கு வந்து சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் 10 நாள் நீங்கள் நம்மளை பற்றி தான் பேசுவாங்க, வயிறு எறிவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம வழக்கம் போல் அப்பா என்ன பேசுவார்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எப்படி பார்க்குறீங்க? திமுகவுடைய மகளிர் அணி, மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு, அதுதான் அதில் ஹைலைட். மேற்கு மண்டலம் அதுதான் வந்து மிக முக்கியமானது. சமீப நாட்களில் வரக்கூடிய சர்வேக்களில் மேற்கு மண்டலத்தில் ஒரு புதிய கட்சிக்கு வந்து அதிகமான இது வந்திருக்கு. பேரை சொல்லுங்க. அது என்ன நீங்களும் புதிய மாதிரி புதிய கட்சி கேட்குறீங்களே, அதுதான் வேணும். தாவேகாவுக்கு வந்து அதிகமான செல்வாக்கு உயர்ந்துகிட்டு இருக்கு, அதிகமான பெண்கள் செல்வாக்கு அதிகமாகுது. பொதுவாகவே பெண்களுடைய வாக்கு அப்படின்றது விஜய்க்கு போகும், தாவேகாவுக்கு போகுன்ற பேசு பொருள் தொடர்ந்து களத்தில் இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய கட்சி அதோட தரத்தை இழந்துக்கிட்டு தாவேகா வந்து முன்னேறுதுன்ற மாதிரியான ஒரு பர்செப்ஷனும் இங்கே வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் தான் வந்து பெண்கள் வாக்கு, மேற்கு மண்டலம், இது வார்த்தையெல்லாம் கேட்கும்போது ஒரு அலர்ஜி ஆயிடுச்சு. என்னடா இது திடீர்னு மேற்கு மண்டலம்னா நம்ம கை இதாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு யோசிச்சு மேற்கு மண்டலத்தில் ஒரு மகளிர் அணி மாநாடு, 39 தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கலந்துக்கணுன்ற மாதிரி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர். அது நினைச்சிடாது இல்லை, அந்த ஒன்றை வந்து விடவே மாட்டீங்க நீங்க. அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த 1.5 லட்சம் பேர் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பையோட அந்த ஸ்நாக்ஸு எல்லாம், தண்ணி பாட்டில் எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு அதில் ஓவராலாக வரத்துக்கு முன்னாடி எல்லாமே அந்த சேரில் வச்சிடுறாங்க. இதெல்லாம் மற்ற கட்சிகளுக்கு ஒரு கனவு அப்படின்னு அவங்களே பதிவெல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணுற கூட்டம்,
அது வந்து தன்னெழுச்சியாக வர கூட்டம். அவங்கள்ட்ட கொண்டு போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ண முடியாது, ஏன்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இங்கே நீங்கள் 1,50,000 பேருன்னு கணக்கு பண்ணி கூப்பிட்டு வரீங்க. ஓகே, ஏதோ ஒன்று, வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு க்ரௌடு வருது, எல்லாரும் வராங்கன்றது ஓகே. இதுதான் மேற்கு மண்டலத்திற்கான கதை. மேற்கு மண்டலத்தில் தாவேக்காவோ இல்லை அதிமுகவோ அந்த கூடுதல் எண்ணிக்கையை தொற்றக்கூடாதுன்றதுல திமுக குறியா எப்பயுமே காலிச்சாராவே இருக்கும். எந்த மாநாடு போட்டாலும் காலிச்சாரா இருக்கும். இந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா ஓரளவு ரொம்பன மாதிரியே இருக்கு. இல்ல மகளிர் அணின்றதுனால கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க ஒரே யூனிஃபார்ம், மகளிர் சப்போர்ட் எல்லாமே இப்போ வந்து திமுகக்குன்னு மாறிடுச்சு. சொல்லிக்க வேண்டியதான், என்ன இருக்கு, 1000 ரூபாய் கொடுக்குறோம், புதுமை பெண் திட்டம், இலவச பேருந்து, மகளிர் விடியல் பேருந்து, இவ்வளவு இருக்கு இல்லையா, அதனால என்ன கொடுக்கலாம். அந்த யூனிஃபார்மா இருந்தது அது நல்லா, அது வெல் ஆர்கனைஸ்டா இருக்கும். 75 வருஷம் கட்சி ஒரே யூனிஃபார்ம் கூட போட முடியாது அவங்களால. இல்ல அதுல யூனிஃபார்ம் வந்து போட்டிருக்கலாம். தலைவர் நின்று பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பேனர் ஒண்ணு பார்த்தேன். ஒரே பெண் போட்டோ தான் எல்லாத்துலயுமே இருக்கு. அதாவது ஒரு 20 பேர் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 20 பேரும் ஒரே பெண்ணாவே இருக்கு. அது எப்படின்னு தான் எனக்கு ஒரே பெண்கள் எல்லாமே சமம். அதுக்கு தான் ஒரே பெண் போட்டோ எடுத்து வேற வேற இதுல கொண்டு கொடுத்துருக்காங்க, வேற வேற யூனிஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண ஒரு மிக ஒரு பிரில்லியண்டான ஒரு நபர்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற வேற பெண்கள் எடுத்து போட்டிருக்கலாம், இல்ல உங்க பெண் நிர்வாகிகளுடைய போட்டோவே எடுத்து போட்டிருந்திருக்கலாம். அதை கொடுத்து ஏஐல கொடுத்திருந்தாலே அது ஒரு வித்தியாசமா ஒரு 15-20 பெண்களோட போட்டோவை கொடுத்துருக்கோம். ஏன் ஒரே ஒரு பெண் போட்டோ தான் எடுத்து அது ஒட்டுமொத்தமா இல்லை அவங்களுக்கு வேண்டியவர அவங்கன்னு தெரியல. அந்த ஒரு பெண் போட்டோவையே அந்த பழைய படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, ஹீரோயின்ஸ் எல்லாம் ஒரு இந்த ரன் படம்னு நினைக்கிறேன், மீரா ஜாஸ்மின் இருந்தால் ஒரே மீரா ஜாஸ்மினா இருப்பாங்க, இந்த பக்கம் மாதவன்னா மாதவனா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே பெண்களோட போட்டோவை எடுத்து போட்டு ஏஐல போட்டு ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்க. அவசர கதியில் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மகளிர் அணி மாநாட்டில் இருந்த விஷயம். இதில் நம்ம கனிமொழி அவர்கள் பேசின, எம்பி கனிமொழி அவர்கள் வந்து பேசின விஷயம் வந்து கடந்த ஆட்சி காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா? நம்ம திராவிட மாடல் ஆட்சியில், ஸ்டாலின் அவர்களின் மாடல் ஆட்சியில் இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா இயல்பு தானே. அம்னீஷியா வர்றது எல்லாருக்கும் இயல்பான விஷயம் தானே. உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற விஷயங்கள் இல்ல இப்ப நடந்தது எல்லாமே மறந்துடுது, அப்போ நடக்கிறது எல்லாமே மறக்கல. உங்களுக்கு அதுதாங்க மெமரியில இருக்கும். உங்களுக்கு மெமரி லாஸ்னா பழசு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், நம்பர் கவுண்டிங்ன்றதுனால பழசு தான் ஞாபகம் இருக்கும், புதுசு எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்காதுன்றதுனால சமீபத்துல நடந்த சம்பவம்லாம் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கலாம், இல்ல கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவமா இருக்கலாம், இல்லை சிறுமி அந்த அண்ணா நகர் சிறுமி விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வராது. பொள்ளாச்சி, அதுக்கு முன்னாடி நடந்தது, இந்த மாதிரியான சம்பவங்கள், ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இந்த பெண்கள், கல்லூரி பெண்கள் எரிக்கப்பட்டதுன்ற, பஸ்ல எரிக்கப்பட்டது, இந்த மாதிரி சம்பவங்கள் தான் ஞாபகம் இருக்குமே தவிர இந்த மாதிரி இப்போ இந்த நான் சொன்ன சம்பவங்கள்லாம் கண்ட்ரோல் ஆல்ட் டிலீட்டை கொடுத்துட்டு போயிடலாம் நீங்க. அது வந்து இளம் விதவைகள்னு சொன்னது கூட இவங்க தான். இளம் விதவைகள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாகறாங்கன்னு சொன்னது கூட எம்பி அவர்கள், கனிமொழி எம்பி அவர்கள். அதுக்கும் ஒரு பேர் மாற்றி வச்சாங்கல்ல, இளம் விதவைகளுக்கா? இல்ல அது எதுவும் வைக்கல, இளம் விதவைகள் தான். இல்ல அதுக்கும் ஏதாவது பேர் இல்ல அப்படி வைக்கலாம். அதுல என்ன இருக்கு, நம்ம விஷயம், நம்ம விருப்பம் தானேங்க, என்ன வேணாலும் வைக்கலாங்க. நம்ம பேருக்கா பஞ்சம், ரூபாய்க்கு ரூனு கண்டுபிடிச்சதே நம்ம ஆட்சி தான். அது என்ன, முன்னாடிலாம் வந்து ரானு போட்டு எழுதிக்கிட்டு இருந்தோம், நம்ம எல்லாம் ரா 200 அப்படின்னு எழுதிட்டு இருந்தோம். திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் ரூ 200ன்னு போட்டு எல்லாரும் எழுத ஆரம்பிச்சாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை. அது ரூ கண்டுபிடிச்சதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய சாதனை. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் பேசுனதும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு சொற்பொழிவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சங்கி கூட்டமும் மடிமை கூட்டமும் அடுத்த 10 நாளுக்கு கதரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மைதான் அது. இந்த கூட்டத்தை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு கதி கலங்க தான் செய்யும். அதனால் அவர் கூட்டம் நம்ம அப்படியே ஏற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் வந்து சரியாக தான் சொல்லுவார், அவர் இன்னும் தவறாலாம் சொல்ல மாட்டார். ஏன்னா 1.5 லட்சம் பேரை கூட்டிகிட்டு வரணும்ல. நம்ம 1.5 லட்சம் பேரை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரையும் வர வைக்கணும், அவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸு, தண்ணி பாக்கெட்டு எல்லாமே கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்காருன்றதுனால பிரச்சனை கிடையாது. எல்லாமே பக்காவாக எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. சங்கி கூட்டங்கள் கதறதான் நம்ம சொல்லணும்னு அவசியம். செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் நம்ம அவருக்கு சொல்லி கொடுக்கணும் அவசியமே இல்லை. அவர் எப்படி கூட்டத்தை கூட்டுவார் அதுதான் அது உலகத்துக்கே தெரியும். அவர் எப்படி கூட்டம் கூட்டுவார், எப்படி கரெக்டாக வழி நடத்துவாருன்றதெல்லாம் உலகத்துக்கே தெரியும். நம்ம அதை வந்து சொல்ல தேவையில்லை. ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்து கதறுவாங்கன்னு சொன்னது ஒரு சிந்தனையை ஏற்படுத்துது. யார் கூட்டத்தை பார்த்து யார் கதறாங்கன்றது இல்லை தெரியல. ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்து கதறுவாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் கதறி இருக்கீங்க? இது நல்ல கேள்வி. இது கூட்டத்தை பார்த்து மற்றவங்க கதறாங்கன்னா அப்போ நீங்கள் ஏதோ ஒரு கதறி இருக்கீங்களா? கூட்டத்தை பார்த்து நீங்கள் கூட்டம் தான் ஓட்டா மாறாதே, கூட்டம் தான் ஓட்டா மாறாதே கேட்கலான்னு பார்த்தேன்.
கேட்டா கட்டுக்கோப்பான கட்சின்பாங்க. இது வந்து ஆனா அரசியல் நீங்க இப்படி தெளிவுள்ள இல்ல, கூட்டம் கட்சின்பீங்க. ஓட்டா மாறாது. ஆனா இந்த கூட்டம் வந்து ஓட்டு போடுற கூட்டம் தான். ஏன்னா இது வந்து இவங்களுடைய மகளிர் அணி நிர்வாகிகள் தான் 1,50,000 பேர் வந்து சொல்றாங்க. இல்ல நீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து எப்படியாப்பட்ட மீட்டிங்கா இருந்தாலும் அவங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. இளைஞர் அணி மாநாடு, மகளிர் அணி மாநாடுன்னு ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது மற்ற கட்சிகள்கிட்ட கொஞ்சம் மிஸ்ஸிங். இதுக்கு ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு. அவங்க ஒரு ஆளுங்கட்சி, அவங்களுக்கு எளிதா வந்து இந்த இதெல்லாம் கிடைச்சிரும், ஈஸியா பர்மிஷன் கிடைச்சிரும். அவங்க ரோட் ஷோ பண்ணாலும் எது பண்ணாலும் இங்க கேள்வி கேட்க மாட்டாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது மற்ற கட்சிகள்கிட்ட அது மிஸ்ஸிங். இதுக்கு காரணம் அந்த பர்மிஷன் இதெல்லாம் மட்டும் சொல்ல முடியாது. கொஞ்சம் லேக் இருக்கு, எதிர்கட்சிகள்கிட்ட கொஞ்சம் லேக் இருக்கு. ஆளுங்கட்சியாவே இருந்தாலும் அவங்க வந்து அந்த அந்த வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய விஷயம். டிசம்பருக்கு வந்துட்டோம், முடிய போகுது, 2025 முடிய போகுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதனால் அடுத்த ஜனவரியிலேருந்து நீங்கள் எதிர்க்கட்சிகளும் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாதான் அவங்க அளவுக்கு நீங்களும் மேட்ச் பண்ண முடியுன்றது தான் உண்மை. ஸ்டாலின் அவர்கள் பேசுனதுக்கு வந்துடுறேன். அதே தான், அடிமை கூட்டம், சங்கி கூட்டம் கதரும், திமுகவுடைய ஆட்சினாலே மகளிர் ஆட்சி தான். முக்கியமாக ஒன்று சொன்னார், நீங்கள் முடிவு பண்ணிட்டா போதும், வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி அதை மாற்றவே முடியாது அப்படின்றது. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஓஹோ, பொண்டாட்டி யாராவது இல்லை, வீட்டில் முடிவு பண்ணிட்டா எதையும் மாற்ற முடியாது அப்படின்றது. அப்போ ஏதோ முடிவு பண்ணியிருக்காங்க வீட்டில், அதை மாற்ற முடியலை. அந்த கிச்சன் கேபினெட்ன்றது அதுதான் போல. அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம பத்திரிகையாளர் அரசியல் கிச்சன் கேபினெட்வாங்க. அப்பெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு, பெண்கள் வீட்டில் முடிவு பண்ணிட்டாலும் சரி நாட்டில் முடிவு பண்ணிட்டா அதை மாற்றவே முடியாது அப்படின்றாரு. ஓ சகல, நீயும் பாதிக்கப்பட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலா மகளிர் அணி, இந்த மேற்கு மண்டல மகளிர் அணி அவங்க எல்லாமே முடிவு பண்ணி தான் வச்சிருப்பாங்க இருக்கும். மகளிர் அணி மாநாடுன்றது முடிஞ்சிருக்கு. அதே தான், சேம் மகளிருக்கான ஆட்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்களோட பக்கங்களில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே நாட்டில் வேறு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. ஆசிரியர்கள் போராட்டம் 4வது நான்காக இன்றைக்கி தொடருது. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தொடருது. அங்கேயும் பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்களை தான் கைது பண்ணுறீங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது, அங்கேயும் பெண்கள் இருக்காங்க, அவங்கள தான் கைது பண்ணுறீங்க. ஆனால் மகளிருக்கான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. உத்தரப்பிரதேசத்தை பார், மத்திய பிரதேசத்தை பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் நம்ம சிங்கப்பூரை பார்த்துடக்கூடாது. சிங்கப்பூருக்குலாம் எங்கே போகிறீங்க? அதர் கண்ட்ரிஸ்க்கு போகாதீங்க, வேண்டாம், இங்கே லோக்கல்லே தான் இருக்கணும். மாப்பி ஊப்பி தான் நமக்கான எக்ஸாம்பிள். நீங்கள் சிங்கப்பூர்ல சிபி எடுத்துகிட்டு வரக்கூடாது, எஸ்பி எடுத்துகிட்டு வரக்கூடாது. மாப்பி ஊப்பியோட நிறுத்திடுங்க. அதாவது எப்படின்னா நம்ம சொல்லுவாங்கல்ல, ஏய் நடந்து போகும்போது சைக்கிளில் போகிறவனுக்கு அங்கே பாரு அவன் நடந்து போகிறான், இதுக்கு நம்ம ஏதோ பெட்ரு நடந்து போகிறான், டே அவனுக்குலாம் காலே இல்லை, நம்மளுக்கு காலாது இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம இந்த நிலமையில இருக்கோன்னு பெருமை. என்னைக்காவது நம்ம சைக்கிளில் போகிறோம்னா அடுத்தது நம்ம வண்டியில் போகணும், அடுத்தது நம்ம காரில் போகணுன்ற எண்ணம்லாம் வந்துடக்கூடாது. தான் சொல்கிறேனே, அதர் கண்ட்ரிஸை நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. உங்கள் உள்ளுக்குள்ளாரே யார் உங்களுக்கு போட்டியாக இருக்காங்களோ, உங்களுக்கு கீழே இருக்காங்களோ அவங்களோட கம்பேர் பண்ணீங்க. இவனை விட நான் சிறப்பாக இருக்கேன் அப்படின்றத நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க. அவங்களோட தலை குனியாமல் அப்படியே வச்சு. ஆமாம், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், ஓரணியில் தமிழ்நாடு, மகளிருக்கான ஆட்சி தமிழ்நாடு ஆட்சி அப்படின்னு நீங்களே உத்வேகப்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அடுத்தது இது இங்கே கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு கூட்டம் சேர்ந்தா நீ என்ன வேணாலும் பேசுறியா தம்பி, வாயை அடக்கி பேசணும், நீ என்ன பேசணும்னு தெரியாமல் இப்படிலாம் பேசக்கூடாது, நாங்கள் களத்துலேயே நான் உங்கள் பேரே சொல்லவே இல்லையே, நீங்களே எதுக்கு முந்திக்கிறீங்கிற மாதிரி. நான் களத்தில் இல்லை, நீ எப்படி சொல்ல முடியும், நான் அவருக்கு பேசுறதுக்கெலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. யார் அவர்? செல்லூர் ராஜு, அண்ணன் தர்மாகோல் செல்லூர் ராஜு அவர்கள். ஆமாம், அண்ணன் வந்து பயங்கரமான ஒரு நபர், நல்ல மனிதர், உண்மையாகவே நல்ல மனிதர், நல்ல பேசக்கூடிய ஒரு இது, ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய ஒரு நபர் தான். அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது பேசுவார். அது ஃபன்னி கைனா அப்படி தானே, ஜாலியாக சொல்லும்போது. பாண்டே ஒரு இன்டர்வியூ செல்லுராஜ், என்ன இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, இந்த திருமகள் விஷயம் அட விடுங்க தம்பி, அதுவும் ஒரு விளம்பரம் தானே அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி அது உண்மையான விஷயம். வேற ஏதோ ஒரு அமைச்சரோ இதுவோ போக வேண்டிய இது அது. ஆமா, அந்த தர்மாகோல் பஞ்சாயத்துக்கு இவர் அன்னைக்கு போய் மாட்டிக்கிட்டாராம். அது மூலியமா ஃபேமஸ் ஆயிட்டாரு. அது மூலியமா பயங்கரமா தர்மாகோல் செல்லூர் ராஜு அவர்கள்ன்ற அளவுக்கு அவர் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆனா இப்போ அவர் சொல்லியிருக்கிறது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். களத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் 2வது, அவங்க தான் தாவேக்கா தான் 3வது இடமா அப்படின்ற விஷயம்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு புரியலையா, இல்லை புரிஞ்சுதான் அவர் வந்து அதை தவிர்க்கணுன்றதுக்காக அப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். தாவேக்காக வந்து ஒரு மிக முக்கியமான இடம் தமிழ்நாட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி பேசுகிறாங்க. விஜய்க்கெல்லாம் கூட்டம் கூடும், ஒரு 4 தடவை வந்தாருன்னா கூட்டம் கூடாது அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து தான்
போயிருக்காரு, அதுக்காக கூட்டம் கூடாமல் இருந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வரும். எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றா அப்படின்னு இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம். எம்ஜிஆரும் விஜயும் எந்த காலத்துலேயும் ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவருக்கான கூட்டம் அது வருது, அது இயல்பாக வரக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்குது. நாளைக்கு நான் இப்போ ஒரு அடுத்தடுத்த தேர்தலில் அது குறையலாம் கூடலாம், அது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து மாறுமே தவிர இதில் நீங்கள் வருத்தப்படுறதுக்கு நிறைய இருக்குது. அதை பற்றி தான் நீங்கள் வருத்தப்படணும். இவரும் வைக்கிறாரு, வடிவேல கூட்டு போனா அதேதான் வரும், நயன்தாரா கூட்டு போனா இதுக்கு மேல ஒரு கும்பல் வரும், எல்லாரும் கட்சி தான் ஆரம்பிச்சாங்க, டிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு, அதெல்லாம் வருங்க. வடிவேல கூட்டு போனா வரும், நயன்தாரா கூட்டு போறாங்க, உங்களுக்கு ஏன் வர மாட்டேங்குது? இப்போ எடப்பாடி அவர்கள் போறாரு, அந்த இடத்துல ஏன் அவ்வளோ கூட்டம் வர மாட்டேங்குதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை? எல்லாருக்கும் கூட்டம் வரும், ஓட்டு யாருக்கு வருதுன்றது தான் முக்கியம். அது ஃபைனலாக 2026 பார்ப்போம். கூட்டம் வர்றது முக்கியமா ஓட்டு வர்றது முக்கியமான்றத கடைசியாக தான் தெரியும். யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்றது மக்களுடைய அது புரிதல், அது அவங்களுடைய யார் செயல்பாடுகள் நல்லா இருக்கோ அதை அவங்க போட போகிறாங்க. அண்ணன் வந்து இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் டென்ஷன் ஆக வேண்டிய இடத்துல எல்லாரும் இப்போ இருக்காங்கன்றது தான் அதில் பேசு பொருளாக இருக்கிறது. இங்கே மகளிரணி மாநாடு நடந்தாலும் சரி, அண்ணன் இங்கே டென்ஷன் ஆகிறது சரி, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், அந்த ஒருவர் தான், வேறு யாரும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மாவே ரோட்டில் எவனா படுத்து கிடந்தாலே பாரு குடிச்சிட்டு போதையில் படுத்து கிடக்கிறான் பாரு அப்படின்னு சும்மா நம்ம போய் புளித்தடிக்கையோ இல்லை கழுத்தடிக்கையோ நம்ம கீழே விழுந்தா கூட இந்த பாரு தள்ளாடிட்டு போகுது பாருப்பாங்க. விஜய் அவர்கள் அப்படியே வந்திருக்காரு, ஏர்போர்ட்லேருந்து வெளில வரும்போது அந்த கூட்ட நெரிசலில் தடுக்கி கீழே உடனே குடிச்சிட்டு வந்துட்டாரு பாரு, நல்லா போட்டார், ஆட்டம் போட்டாருன்னு ஒரு பேச்சு கிளப்பி விட்டாங்க. தள்ளாடி தான் விழுந்தார், ஃபுல் போதை, நடக்கவே முடியல. காஸ்ட்லி சரக்கு தானே குடிச்சிருப்பாரு. இருக்கட்டும், அதுக்காக தள்ளாடலாமா, கீழே விடலாமா? நல்ல இல்லை, ஈவெண்ட்டில் வந்தால் வரும்போதே குடிச்சிட்டு வந்துட்டாருன்னு இருப்பாங்க. எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தால் அவர் இப்போ ஃப்ளைட்லேயே, ஏன்னா ஜெட்டில் வராரு, அவர் தனி ஃப்ளைட்டில் தான் வராரு, கண்டிப்பாக குடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதோட தடுமாற்றம் தான் அந்த கீழே விழுந்தது, தூக்கி விட்டது எல்லாமே. பார்த்தா ஜூஸ் கேட்பான்ல, இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வரும்போது கொடுத்துருப்பாங்கல்ல, அது அவர் ஃப்ளைட்டுங்க, அவர் தனியாக ஒரு பேமெண்ட் பண்ணி அவர் வராரு, போகும்போதே வாங்கிட்டு போயிட்டாரு. இது இயல்பாக இணையத்தில் நடக்கக்கூடிய விஷயந்தான். நீங்கள் விஜயகாந்தை போல் விஜயை ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது, அது இப்போதைக்கு நடக்காத விஷயம். நீங்கள் சும்மா ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடலாம், இவர் ஒரு மீம் மெட்டீரியல் ஆக்கிடலாம் அப்படின்னீங்கன்னா அது வேற, இது வேற, அது வேற காலம், இது வேற காலம், அது வேறு களம், இது வேறு களம். இங்கே இருக்கிற அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மவுஸ், இளைஞர்கள்ட்ட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் அப்படின்றது வேற, நீங்கள் செய்யக்கூடிய விஷயன்றது வேற. இணையத்தில் நீங்கள் வந்து கேலி கிண்டல் மீம் ட்ரோல் மெட்டீரியலாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், அதை யோசிச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி திமுகலேருந்து வேறு திமுக பெரும்பாலும் இதை அவங்க தான் பண்ணுவாங்க, அவங்களுடைய இணையம் தான் பண்ணுவோம் அப்படின்போது, அதை பண்ணும்போது அவங்க தலைவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் இல்லையா, அதை எடுத்து போட்டு அதை ஈக்குவல் பண்ணிடுறாங்க. இவர் கால் தடறி ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டிருக்க ஒருத்தர் வந்து திடீர்னு கீழ் பண்ணுறாரு, அதனால் போய் கீழே விழுகிறாரு. ஆனால் அவங்களோட தலைவர்கள் என்ன நடந்திருக்கு, எப்படியெல்லாம் இதாக இருக்காங்க விழுந்திருக்காங்கன்னு இணையத்தில் வரும். நம்ம எதுவும் சொல்லலை, இணையத்தில் இதுக்கு ஈக்குவலாக மேலே ஒன்று போடுறாங்க, அது மாதிரி இதை நீ முதல்ல பார்த்துட்டு என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்ற அளவுக்கு போகுது. இதெல்லாம் இப்போ இயல்பு தான், நான் தான் சொல்கிறேன், ரெகுலராக சொல்கிறது தான். இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்னதாக ஏதாவது நடந்தாலும் அதெல்லாம் பெருசாகணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பெருசாகாது. இது ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தெரியும், இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியும் இது என்ன மாதிரியான சம்பவம், இது ஏன் நடந்துச்சு என்னன்றது தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா. அவங்க ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க, விஜய் அவர்களை ஒரு விஜயகாந்தா ஆக்கிடக்கூடாது, நம்ம விஜயகாந்த் அவர்களை விட்டுட்டோம், மிஸ் பண்ணியிருக்கோம், அந்த விஷயத்தை விஜய்கிட்ட விட்டுடக்கூடாதுன்றதுல ஒரு உறுதியாக இருக்காங்க. இன்னும் போக போக பார்த்தா மழை பெய்யுதான்னு வெளில வந்து பார்க்கறதுக்குள்ள நடுரோட்டுக்கு வந்து விஜய்னு போட்டாலும் போட்டுருவோம். ஆமாம், அவர் கையை நீட்டினார்னா பாருங்க, பிச்சை கையேந்திய விஜய்னு வாங்க, சும்மா அப்படி வானத்தை பார்த்தாருன்னா அவ்வளோதான் விட்டத்தை பார்த்த விஜய் அப்படின்னு. அதெல்லாம் நடக்க தான் செய்யும், எல்லாமே நடக்க தாங்க செய்யும். அது மாதிரி இது ஒரு விஷயம், இதை வந்து ஒரு இணையத்தில் பெருசாக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, பட் அது நடக்கலை. ஆனால் அதை விட முக்கியமானது அவர் மலேசியாவில் பேசினதும் அங்கே நடந்த சம்பவங்களும் அங்கே பேசப்பட்ட விஷயங்களும் தான். ஏன்னா அங்கே கூடிய கூட்டம் கிட்டத்தட்ட நம்மளே ஒரு 85,000 பேர் சொன்னோம், இல்லை 1,25,000 பேர்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், மலேசியாவில் ஒரு பேசினதுக்கான எதிர்வினை அப்படின்னு பல விஷயங்கள் கரெக்டாக ஒவ்வொருத்தருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒருத்தருக்காக கூடிய கூட்டம் அப்படின்னும் போது அது பெரிய அளவில் அங்கே பேசப்படுது. வேற எந்த நடிகருக்கும் நடக்காத ஒரு சம்பவம். இப்போ இருக்கக்கூடிய இப்போ என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு கல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்தை ஒரு கல்ட் அப்படின்றாங்க. இந்த கல்ட் அப்படின்றது நீ என்ன பாசிட்டிவாக வச்சுக்கலாம், நெகட்டிவாக வச்சுக்கலாம். எந்த விருப்பமும் இல்லாமல்
எதை பற்றியுமே ஏன் தெரிஞ்சுக்க கூட விருப்பம் இல்லாமல் அவருக்காக நாங்கள் நிற்கிறோம், அவருக்காக நாங்கள் ஓட்டு போடுறோன்ற ஒரு கூட்டம் இப்போ இருக்குது அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம். அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அது உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில், மேல் வீட்டில் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்குது. அதை நீங்கள் போய் எப்படி மாற்ற முடியும்? நீங்கள் அதுக்கு ஒரு தேர்தல் ஆகும். உங்களுக்கு அந்த தேர்தல் முடிஞ்சாதான் அதோட அந்த இது தெரிய வரும், எது என்ன நடந்திருக்குன்றதே. இப்போவே நீங்கள் வந்து அந்த கூட்டம் இப்படி, இந்த கூட்டம் அப்படி, ஓட்டு போடாது. அவர் எத்தனை இடத்துல நின்றாரு, என்ன ஜெயிச்சாரு, என்ன இது பண்ணாரு. ஆரம்பத்துல எல்லாரும் நிற்கும் போது எல்லாருமே புதுசுன்றது அவங்களே வந்து பொது தடவை நிற்கும் போது அவங்களும் புதுசு தான். அது ஏன் அவங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது? புரியாமலாம் இல்லை, எல்லாரும் புரியுங்க. அது செலக்டட் அம்னீஷியா அப்படி தான் இருக்கும். அவங்களுக்குன்னு வரும்போது மாறிடும், மற்றவங்களுக்குன்னு வரும்போது அதெல்லாம் பேச தான் செய்வாங்க. நம்ம சொல்கிற இந்த கூட்டம், இந்த விஜய்க்கான அந்த கூட்டம்ன்றது வேற ஒரு நம்பரில் இருக்காங்க, வேற ஒரு ஃபோக்கஸில் இருக்காங்க. வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் இருக்காங்க. அது தெரியும். இதுக்கப்புறம் தான் 2026க்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் அது எந்த மாதிரியான நிலையில் இருக்குன்றது ஃப்யூச்சரில் தான் தெரிய வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்களோட நினைவு அந்த இதுக்கு போகாதது, விஜய் அவர்கள் வந்து போகாது. ஏன்னா எல்லாருமே போய் பார்த்துட்டாங்க. உதயநிதி போய் பார்த்துருக்காரு, எடப்பாடி போய் பார்த்துருக்காங்க. அப்படின்றப்போ இவர் போகலை, விஜய் அவர்கள் வந்து போகலை. அட்லீஸ்ட் இல்லை வேற யாராவது அனுப்பி விட்டுருக்கலாம், ஆதவ அர்ஜுனோ இல்லை வேறு யாராவது சிட்டி நிறுவனம் யாராவது அனுப்பி விட்டுருக்கலாம். அது யாருமே அங்கே போகாதது நம்ம எப்படி பார்க்க முடியும்? விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜை 2ஆம் ஆண்டு குரு பூஜை நடந்திருக்கு. அது அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே அங்கே வந்து நடந்திருக்கு. அப்படின்னும் போது அவருக்குன்னு ஒரு ஆலயம், கேப்டன் ஆலயம்னு ஒன்று கட்டியிருக்காங்க, அங்கே தான் நடந்திருக்கு. எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க, சீமான் உட்பட, எடப்பாடி, உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. தாவே கலந்து யாருமே போகலைன்றது உண்மைதான். ஆனால் இதில் என்னென்னா, விஜய் அவர்கள் இப்போ தான் அந்த மலேசியாவிலேருந்து வந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவர்களை யாரையாவது அனுப்பியிருக்கலாம். அவர் அருண்ராஜ், நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதவ் அருண்ராஜ், சிடிஆர் நிர்மல்குமார் யாரையாவது அனுப்பியிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன பஞ்சாயத்துன்னா, இங்கே போகும்போது தான் இன்றைக்கி எல்லோரும் டெல்லி போயிருக்காங்க. நேற்று போயிருக்கலாம், நேற்று யாருமே போகலை. எல்லோரும் இன்றைக்கி டெல்லி சிபிஐ சம்மனுக்காக ஆதவ் அர்ஜுனா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் விசாரணை அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. போயிருக்கணும், அது ஒரு நல்ல நடவடிக்கையாக இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் உண்மை தான். பட் போகலைன்றதுக்காக அவர் வந்து இன்னும் ஒரு அன்பு இல்லாதவர், அவர் மேலே இது இல்லாதவரெலாம் கிடையாது. அவருடைய ட்விட்டரில் அவர் வந்து புகழஞ்சலி வந்து செலுத்தியிருக்காரு. அதை வந்து இவங்கள்ட்ட பிரேமலதா அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்களும் சொன்னாங்க, அவர் ட்விட்டர்லேயே அவர் வந்து புகழஞ்சலி செலுத்தியிருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் சில இடங்களுக்கு போக முடியாது, அதே மாதிரி தான் இந்த சம்பவமும். ஆனால் இப்போ ஒரு கட்சியாக வந்ததுக்கு பிறகு இதிலெல்லாம் போக வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு இருக்குது. அவர் போகலைனாலும் அவங்களுடைய நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் யாரையாவது அனுப்பணும், அதுதான் முறையாக இருக்கும். ஏன்னா இது ஒரு கட்சி சார்ந்ததுன்றதை தாண்டி இது மற்ற கட்சியினர் வேறு யாராவது இருந்தால் கூட ஓகே. விஜயகாந்த் அவர்கள் விஜயோடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு நபர். அவருடைய திரைப்படத்துக்காகலாம் அவர் வந்து அவருக்காக வந்து நடித்து கொடுத்துருக்காரு. அவருடைய லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு நபராக விஜயகாந்த் இருக்காருன்னும் போது அவர் அங்கே நேரில் போய் அந்த புகழஞ்சலியை செலுத்தியிருக்கலாம்ன்றது ஒரு பேசிக் விஷயம். பட் அவர் பண்ணாதனாலும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் யாராவது போயிருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஃப்யூச்சரில் இதெல்லாம் அவங்க தவிர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. போய் நேரில் போய் அட்டன் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பாக கார்த்திக், நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படிலாம் வருதுன்றதை மேற்கொண்டு நம்ம பேசுவோம். மிக்க நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்